கேள்வி கேட்டால் கரெக்டாக வந்துருமான்னு நான் கேட்டேன். நான் யாரை பார்த்து கேட்டேன் அப்படின்னா, மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்கல்ல, மக்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, அண்ட் கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்களே, அவங்கள தான் நான் கேட்டேன். அது வெகு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் கேட்டேன். அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர் லூ மகேந்திரன் லூ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ வெளியிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நல்லா தெரியுது தமிழர் மீது திருப்பி வந்து வன்மத்தை கைக்கியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி. மின்சாரம் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீடியோவில் மின்சாரம் இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்னேன். யாரை கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்னான்னு தெரியுமா? மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்கள அவங்கள வந்து கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். மக்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்ணுறாங்களா அவங்கள வந்து கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்னேன். கேள்வி மட்டுமே ரொம்ப நாளாக கேட்டிருக்கான் பாருங்கள், அவங்கள தான் சொன்னேன் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி. நான் மக்களை கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்ல கிடையாது. பாருங்கள் எப்படிப்பட்ட வழக்கம் பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆட்கள்கிட்டையும் வந்து அடி வாங்கிட்டாப்புல. வந்து வாயில் வந்து வச்சு பொழந்து விட்டாங்க. நம்ம மகேந்திரன் அப்படிங்கிற மாஸ்டர் லூ மகேந்திர லூ பொழந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, நான் வந்து அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்குறது மக்களோடைய அடிப்படை உரிமை, கேள்வி கேட்குறது தான் ஜனநாயகத்துடைய முதல் கடமை, கேள்விங்கிறது கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு பதில் வந்து ஆட்சியாளர் வந்து சொல்லணும். அப்போ மக்கள் கேள்வி கேட்குறது சரி தான், எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குறது சரி தான். சீமான் அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், வேறு யார் வேணா இருக்கட்டும், அவங்கெல்லாம் கேள்வி கேட்குறது ஜனநாயகத்துடைய ஒரு முக்கியமான விஷயம். பத்திரிகையாளர்கிட்ட எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா இவன் வந்து திருந்திட்டான்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவன் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கு விளக்கம் கொடுக்குறான். நான் யாரை தெரியுமா, யாரை இவன் சொன்னேன் தெரியுமா? மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. யாரா மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுறா? கரண்ட் ஒழுங்கு மரியாதையாக விஜய் அவர்களும் தாவேக்கா அரசு விட்டுருந்தா யாருமே கரண்ட் பிரச்சனையே பேசியிருக்க மாட்டாங்களே. ஆட்சிக்கு வந்து உட்காந்து கரண்ட் கட் ஆகிட்டே இருக்குது. அவன் கதறான், கரண்ட் இல்லை, பிள்ளைங்க வந்து தூங்க முடியல, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வந்து படிக்க முடிய மாட்டுது, வயசானவங்க தூங்க முடிய மாட்டுது, வேலைக்கு போய்ட்டு வந்தால் நிம்மதியாக வந்து இருக்க முடியல, வெயில் வந்து கொளுத்தி எடுக்குது, ஃபேனில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முடியலை, உடம்பெல்லாம் வந்து அப்படியே ரணமாக இருக்குது காற்று இல்லாமல் அப்படின்னு மக்களே கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த கட்சி அந்த கட்சி இல்லாமல் எல்லா கட்சியும். அப்போது உன்னுடைய என்ன திருந்திட்டியா? திருந்தலை. இவங்கள தான் கேள்வி கேட்டேன், அவங்கள கேள்வி கேட்கலாம், மக்களை கேள்வி கேட்கலன்னு சொல்லி இன்னமும் பாருங்கள் அந்த வன்மம் தான். மாஸ்டர் லூ மகேந்திரன் லூ அதான். அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி தான் அவங்களுக்கு மக்களை பற்றி எந்த விதமான கவலையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. வருவாங்க, சினிமா நடிப்பாங்க, போயிடுவாங்க. அது ரெண்டாவது என்னென்னா திமிர்த்தனம் ஓவருங்க மாஸ்டர் மகேந்திரனுக்கு. நான் கூட நினச்சேன் சின்ன பையன் சின்ன வயசுலேருந்து நடிக்கிறான், நல்லா நடிகன் அப்படின்னு சொல்லி நம்மலாம் கொண்டாடி இருப்போம். ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமாக திமிர் பிடிச்சோன்னா இருப்பான்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன வைக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி 6 மாதம் டைம் கொடுங்க, 6 மாதம் கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்னால ஏன் சொன்னேன்னா, விஜய் அவர்கள் வந்து சொன்னாராம், இந்த மாதிரி ஆட்சிக்கு தான் நான் இப்போ தானே வந்திருக்கிறேன், 6 மாதம் டைம் கொடுங்கன்னு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் சரி பண்ணி சிறப்பான ஆட்சியை கொடுக்குறேன்னு சொல்லி விஜய் சொன்னார். விஜய் சொன்னதுக்கு எடுத்து தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இதுலேயும் பாருங்கள், இவன் திமுறாக உட்காந்து சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டே இருக்கார் 6 மாதம் டைம் கொடுங்கன்னு. அப்போது இவன் திமுறாக உட்காந்துட்டு அதே சொன்னால் விஜய் தான் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இங்கே கொள்ளை கற்பழிப்பு நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு வாய் மூடி இருக்காருண்ணா, வாய் மூடி இருக்கார். நீ என்ன இதுக்கு இவ்வளோ திமிர்த்தனமாக பேசுகிற? 6 மாதம் டைம் கொடுக்கணுமா? 6 மாதம் டைம் கொடுக்குறோம், அதுவரை இங்கே கொள்ளை கற்பழிப்பு நடந்துச்சுன்னா, அதே உனக்கு நடந்துச்சுன்னா 3 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறான். எல்லாத்தையும் விட மதுரையில் 3 வயசு பிள்ளைய தாவகக்காரன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல விதவையாக இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் வேலையை காமிச்சிட்டான், பாலியல் தொல்லை. சேலம் நெய்க்காரப்பட்டியில் 8000 வீடியோ 50 பெண்களை எல்லாம் பண்ணுறாங்கடா. கேள்வி கேட்க தான் செய்வாங்க. 6 மாதம் கேள்வி கேட்கக்கூடாது, 5 மாதம் கேள்வி கேட்க, 1 மாதம் கேட்க, நீ யாரும் சொல்ல உனக்கு அதான் என்னென்னா பையன் திருந்தலைங்க, பழைய மூட்லேயே தான் இருக்கான். அதனால தான் அந்த மாஸ்டர் மகேந்திரன் இந்த வீடியோ நம்ம புழக்க போகிறோம். அடுத்து அது இந்த புத்தி எவ்வளோ பெரிய புத்தின்னு பாருங்கள். நான் வந்து சொன்ன வார்த்தை தான் தப்பாச்சு. நான் ஒரு படிப்பு கம்மி, 10வது சரியாக படிக்கல, 12வது சரியாக படிக்கல, தத்தி அப்படிங்கிறேன். அது முகரைக்கட்டை பார்த்தாலே தெரியுது. அந்த சோலார் சிஸ்டம்னு சொல்லிடக்கூடாது, சோலார் பேனல், சோலார் பவர், சோலார் எனர்ஜின்னு சொல்லியிருக்கணுமா, அதான் சரியான வார்த்தை. அதை நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படிங்க. நீ அதை சொன்னது தப்பு இல்லையா? மக்கள் கரண்ட் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கப்போ உன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய, அதை விட்டுட்டு நீ சோலார் பேனல் வாங்கி வச்சுக்கோ, சோலார் மின்சாரம் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னா திமிர்த்தனம் தானே உனக்கு? திமிர்த்தனத்தோட உச்சம் தானே. இப்போயும் அதே திமிர்த்தனம் தான். நான் பேனல்னு சொல்லியிருக்கணும், எனர்ஜின்னு சொல்லியிருக்கணும், சிஸ்டம்னு சொன்னதான் தப்பு. நான் படிப்பு கம்மியாக சொல்லிட்டேன். பாருங்கள் திமிருத்தனத்தோட உச்சங்க. இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் பணம் காசு நிறையா இருக்குது. சின்ன வயசில் ஷூட்டிங் போகிறது, அங்கே நல்ல ஆட்கள்லாம் மரியாதை, நல்லா ஜூஸ் கீஸெல்லாம் குடித்து
சினிமா சின்ன வயசுல நடிகர்னால வந்து எல்லாம் ஒரு நடிகர்னா ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு அந்த பிரபலத்திலே அப்படியே இருந்து அந்த மண்டேட்லேயே இருக்குது தான் பெரிய பிரபலம், தான் பெரிய அந்த ஹேர் எனக்கு முளைச்சிருக்குது அப்படின்னு. அதனால தானே பேனல் வாங்கி வச்சுக்கோ, பணம் காசு அதிகமாக நீ சோலார் சிஸ்டத்தை வாங்கி வச்சுக்கோ, நான் 2 கரண்டை வச்சு நான் பேனை உருவாக்கிடுவேன். 2 கரண்டை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சும்மா வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன வேணால் பேசுறது. இன்றைக்கும் சோலார் பேனல்லாம் மக்களால் வாங்கி அஃபோர்டபுள் பண்ண முடியுமா? அவன் வாடகை வீட்டில் இருக்கிறான், நாங்களாம் வாடகை வீட்டில் இருக்கோம். கரண்ட் விட்டால் தான் கவர்மெண்ட் கடன் நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். கரண்ட்டு கவர்மெண்ட் ஒழுங்காக கொடுக்குறது கவர்மெண்ட்டோட வேலை, அதுதான் நாங்கள் வரி கட்டுறோம். அந்த கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கலன்னா கேள்வி கேட்போம். அப்போது இந்த சிஸ்டத்தை சொன்னதான் தப்பு அப்படின்னு இன்னும் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்குது. அப்புறம் கொச்சினில் பாருங்கள், அந்த ஏர்போர்ட்டே சோலாரில் தான் இருக்குது. ஆமாப்பா, அங்கே 100 கோடி 200 கோடி போட்டு அவன் வந்து கட்டி வச்சுருக்கான், சோலார் பேனல் வந்து வச்சுருக்கிறான். அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கார், உங்கள் அண்ணன் விஜய், அவரை வைக்க சொல்லு. எல்லா வீட்டுக்கும் வந்து ஒரு சோலார் பேனல் வந்து வைக்க சொல்லு. யார் வேணான்னா சோலார் எனர்ஜி வைக்க சொல்லு. யார் வேணான்னா ஜெயலலிதா அவர் 2011 வந்து வச்சாங்க. 2011 ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன வச்சாங்க, அதுக்கு 3 பேஸ் கரண்ட் கொடுக்கணும். அதெல்லாம் வந்து ஒரே ஒரு லைட் எரியிற மாதிரி. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கனங்கன்னா வந்து இந்த தெருவிளக்கெல்லாம் எரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வைக்க முடியும். ஃபேன் ஓடணும், மிக்ஸி ஓடணும், கிரைண்டர் ஓடணும் அப்படின்னா அது குறிப்பிட்ட வாட்ஸ் ஓடணும். செல்ஃபோன்லாம் சார்ஜ் ஏறணும்னா அது குறிப்பிட்ட வாட்ஸ் வேணும். சும்மா போட்டு நொசோன்ட்டு இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் இல்லைன்னா வேலை நடக்காது, செல்ஃபோன்லாம் வேலை நடக்காது, எல்லாம் ஆன்லைனில் போயிட்டுருக்குது. கரண்ட் இல்லைன்னா தமிழ்நாடு இல்லை, எல்லாமே போயிடும். நசன் என்ன சொல்கிறோன்னு எது சொல்கிறோம், என்ன தப்பாக பேசணும் புரிஞ்சுக்காம மன்னிப்பு கேட்குறதும் ஒரு என்னடா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி என்னென்னா, அந்த இவர் சொல்லியிருப்பார்ல, பவா லட்சுமணன் சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி நாட்டாம படத்தில் விக்ரமன்ட்ட அவனை சொல்லிடுங்க, இல்லாட்டினா வந்து கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒன்றும் இல்லை, அந்த படத்தில் வந்து பவா லட்சுமணன் தான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கார். அப்போது ஒரு அந்த தாத்தா சரத்குமாருடைய பேரன் கேரக்டர், அதான் யானை மேலே உட்கார மாதிரி கேரக்டர்லாம் இருக்கு இல்லையா, இந்த பையனை தான் கூப்பிட்ருக்காங்க. இந்த பையன் போய் உட்காந்தன மாதிரி என்ன பண்ணியிருக்காது, எங்கே கேமரா வைப்பீங்க, விக்ரமன்ட்ட எவ்வளோ பெரிய டேரக்டரு அவர்கிட்ட எங்கே கேமரா வைப்பீங்க, எந்த டைலாக் நான் பேசணும், எப்படி ஷார்ட் எடுக்கணும், ஏன்னா அப்படி அவர் டென்ஷன் ஆகி துரத்தி விட்ருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாப்புல, அந்த மாதிரி சம்பவமே நடக்கலையா, விளையாட்டுத்தனமாக அவர் வந்து பேசிட்டாராம். அவரே சொல்கிறார் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா, அந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. எப்படி அது நீ நடக்காமல் எப்படி அங்கே வந்து இது பண்ணுவார், உடனே பார்த்தாலே தெரியுதே யாருக்கும் மரியாதை கொடுக்காத வந்து, உனக்கு ஏன் சினிமா வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு சினிமா வாய்ப்பே கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும், மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லை. அப்படி தான் திமிர்த்தனம். சின்ன வயசுலேயே வந்து நான் பெரிய நடிகன் ஆகிட்டேன் அப்படிங்கிற அந்த திமிர்த்தனத்தை தான் மக்கள் கடுற கஷ்டத்தை பார்த்து உன் மனநிலை குரூட மனநிலையாக இருக்கும். அதாவது மக்கள் வந்து நைட்டு 2 மணி, அதாவது 11 மணிக்கு போச்சுன்னு வச்சுங்களேன், நைட்டு 2 மணி வரை வராமல் இருந்தால் மக்கள் எப்படி அவதிப்படுவாங்க, நீயே எப்படி போச்சுன்னா எப்படி அவதிப்படுவ. அந்த மக்கள் அவதிப்படும் போது நீ வந்துட்டு ஏன் கேள்வி கேட்குறீங்க, ஏன் கரண்ட் இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், அந்த மக்களை கேட்டுட்டு எதிர்க்கட்சிகள் சீமான் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் கேட்டுட்டு இப்போ வந்துட்டு கேள்வி கேட்கவங்களும் நான் சொல்ல, மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்கள தான் சொல்கிறேன். யார் மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுறேன், அப்போ தெரியுதா இது இன்னும் அடங்காத கேஸு, இன்னும் திமிரோடு தான் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து கீழ்ப்பாக்கத்தில் போய் சேர்த்து விடுங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது. கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் உட்காந்து அரசியல் பேசிகிட்டு இருக்குது. இது ஒருத்தருடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.